time for social talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்றைய சோஷியல் டாக்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன் இன் லண்டன் பற்றி பேச போகிறோம். இந்த தலைப்பை விரிவாக பேச 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. வித்யா அருண்சந்தர், இவர் பேட்மிண்டன் மற்றும் த்ரோபால் விளையாட்டுகளில் அனுபவம் மிக்கவர். அடுத்து சசி சுப்பிரமணியம், இவர் கிரிக்கெட் விளையாட்டில் சிறந்து விளங்குபவர். வெல்கம் வித்யா அண்ட் சசி டு ஆர் பாட்காஸ்ட். முதல்ல வித்யா அவர்களை விளையாட்டில் ஈர்த்த அனுபவங்களையும் சக்சஸ் ஸ்டோரியும் பகிர்ந்து கொள்வார். ஹாய் பாரதி, வணக்கம். வணக்கம் சசி. என்னை இந்த பாட்காஸ்ட்க்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். பர்சனலாக கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி பேட்மிண்டன் ரொம்ப வருஷமாக விளையாடுறேன். நான் இந்தியாவில் ஸ்ட்ரீட் பேட்மிண்டனில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறப்பவும் விளையாடிட்டு இருந்தேன். இப்போது இங்கே சட்டன், லண்டன் இந்த ஏரியாலையும் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறது, சோஷியலாக விளையாடுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். த்ரோ பாலும் இப்போது ரொம்ப ரீசெண்டாக நிறையா சட்டனில் நிறைய லேடிஸ் த்ரோ பால் பிளேயர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அதுக்காக சோஷியல் குரூப்பாக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து 2-3 டோர்னமெண்ட் இன்டர்னலாக கண்டக்ட் பண்ணோம். 2 ஸ்போர்ட்டுமே என்னோட ப்ராபப்ளி என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். பர்சனலி என்னோட ப்ரவுட் மூமெண்ட்னா எவ்ரி டைம் ஐ கோ ஆன் டு த கோர்ட் அண்ட் ஐ எம் ஏபிள் டு கிவ் மை பெஸ்ட் வித் ஃபோக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட். தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் இம்மென்ஸ் ப்ரைட், அப்படிதான் சொல்லணும். த்ரோபால்ல ரீசெண்டா ஐடிஎஃப்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் த்ரோபால் ஃபெடரேஷனும் கேயூகேன்னு சொல்லிட்டு கன்னடிகா யூகே அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி குரூப்பும் தே கொலாபரேட்டட் அண்ட் ஒரு த்ரோபால் ஈவெண்ட் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க. தட் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா அது நேஷனல் லெவல் த்ரோபால் பிளேயர்ஸ்லாமும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட நாங்கள் நிறைய கத்துண்டது, அவங்களோட கொலாபரேட் பண்ணது, அது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மெமரபிள் மூமெண்ட்ஸ். ரீசெண்டா அதில் ரன்னர் அப்பா நாங்கள் வந்தோம். ஸோ ஹாப்பி டு ஷேர் அபவுட் தட். ஆக்சுவலா இது என்னோட recent stories, பாரதி, சக்சஸ் ஸ்டோரிஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரோ வித்யா. இப்போ சசியின் அனுபவங்களை தெரிந்து கொள்வோம். தேங்க்ஸ் வித்யா. தேங்க்ஸ் பாரதி. முதலில் என்னை இந்த பாட்காஸ்டுக்கு இன்வைட் பண்ணதுக்கு பாரதிக்கு மிக்க நன்றி. என் பேர் சசி. எனக்கு சிறு வயதுல இருந்து விளையாட்டில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் கிரிக்கெட், பேட்மிண்டன், த்ரோபால், கோகோ, இன்டர் ஸ்கூல் போட்டிகள்ல நான் கலந்துருக்கேன். ரொம்ப எப்பயுமே அதேதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கூல்ல படிப்போட எனக்கு விளையாட்டு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அந்த டைம்ல. திருமணத்துக்கு பிறகு வீட்டு பொறுப்புகள் நடுவுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இது மேல போக்கஸ் பண்றது. இப்போ உள்ளூர் டோர்னமெண்ட்டுக்குள்ள எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட், பிள்ளைங்களோட என்கரேஜ்மெண்ட், ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாதான் யாராலையும் பண்ண முடியும். கிரிக்கெட் ரீசெண்டா இங்க பிசிசி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க பாரத் கிரிக்கெட் கம்யூனிட்டி அப்படின்னு. சோ அதுலயும் கூட விளையாண்டு இருக்கிறோம். நாங்க 3 or 4 டோர்னமெண்ட்ஸ் நடந்திருக்குது சோ பாருங்க. சோ எல்லாத்துலயும் சக்சஸ் ஸ்டோரினா அதுல எவ்ரி டைம் வின் ஆயிருக்கிறோம் நாங்க. தேங்க்யூ சசி. அடுத்து நம்ம பகுதியில விமென்ஸ் கிரிக்கெட் எப்ப ஆரம்பமானதுன்னு சொல்லுங்க. நாங்க சட்டனுக்கு 2012 வந்தோம் பாரதி. இப்ப அவ்வளவா கிரிக்கெட் நான் கேள்விப்பட்டதும் இல்ல. ஈவன் பேட்மிண்டன் கூட நான் ரொம்ப வெளியே போனது இல்ல, கேள்விப்பட்டது இல்ல. இப்ப இன்டர்நெட்ல தான் நான் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த நாட்டுல நம்மளுக்கு எதுனா இப்படி விளையாடணும்னா இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு. சோ ஒவ்வொரு தடவை நம்ம வெளியே போகும்போது தான் ஒவ்வொருத்தட்டையும் பேசும்போது அந்த சோஷியலைசிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். இங்க விளையாடுறாங்க, அங்க விளையாடுறாங்க அப்படின்னு. சோ அப்படிதான் எனக்கு நான் பேட்மிண்டன்ல ஆரம்பிச்சது. நான் அதுக்கப்புறம் ரீசெண்டா தான் கென்ட்ல இருந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியே இங்க மூவ் ஆயிருந்தேன். அதுலதான் இந்த பிசிசி ஆர்கனைசர் அவரு பேரு பிரசாந்த் அப்படின்னு. அவரு ஒரு தடவை வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கிரிக்கெட் உமனுக்காக அப்படின்னு. நானும் சும்மா அதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு ரிஜிஸ்டர் தான் நான் பண்ணினேன் நான். சோ அப்ப போய் நம்ம ஆரம்பிச்சதுதான் அங்க விளையாட்ட. இப்ப அதுலயே ஒரு ஆர்கனைசரா கூட உமன்ஸ் சைடு ஒரு ஆர்கனைசராவும் நான் இருக்கிறேன் அதுல. அப்படியே ஒரு 1 year பேக் கிரிக்கெட் ஆரம்பிச்சதுதான் பிசிசி கிரிக்கெட் பாரதி. தேங்க்யூ சசி. அடுத்து வித்யா, பேட்மிண்டன் மற்றும் த்ரோபால் எப்ப தொடங்கியதுன்னு சொல்லுவாங்க. பேட்மிண்டன் pretty much சசி சொன்ன ஸ்டோரி தான். எனக்கும் ஹோம் ஃபீல்டு ப்ரெப்ல சட்டன் அண்ட் சீம்
கிளப் ஆடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. அதுக்கு அப்படி போக ஆரம்பிச்சு கொஞ்சம் சீரியஸா ஆட ஆரம்பிச்சது. பட் அது நிறைய சோஷியலா நிறைய பேரை நான் மீட் பண்ணதும் வந்து லண்டன் மூவ் ஆனதுக்கு அப்புறம் பேட்மிண்டன் மூலமா தான். ஆல்ரெடியே கொஞ்சம் நிறைய பேர் ஐசட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க அவங்க வந்து தே ஆல்சோ பஞ்ச் ஆஃப் பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரீ புக் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அது நான் இன்னும் விளையாடிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. தட் இஸ் அகோன் மோர் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியலா விளையாடுறது. தட் ஸ்டார்டட் நான் சட்டன் மூவ் ஆனதுல இருந்து லெட்ஸ் சே 2017 வச்சுக்கலாமா, அப்போல இருந்து அது நடந்துட்டு இருக்கு பாரதி. ஸோ அப்போ வந்து பேட்மிண்டன் ஸ்டார்டட். அதோட எவால்வ்மெண்ட்னு பார்த்தோம்னா அது நிறைய இருக்கு. அப்போ வந்து அது ஒரு குரூப் தான் சோஷியலா எனக்கு தெரிஞ்ச குரூப், ஒரே ஒரு கிளப் தான் தெரியும், அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. ப்ராப்ளி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். த்ரோ பால் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்னா ஒரு 4-5 இயர்ஸ் பேக் அகெயின் அது சேம் சோஷியல் குரூப் வந்து அதுல ஒருத்தர் ஒரு 1 or 2 பீப்புள் இனிஷியேட்டிவ் எடுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா த்ரோ பால் ஆடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போல் போட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நிறைய லேடிஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டாவே நாங்க டோர்னமெண்ட் தான் ஆனோம். அது பிராக்டிஸ் எதுவுமே பண்ணல. எனக்கு ஞாபகம் இருக்கிறது எப்சம் காலேஜ் புக் பண்ணி ஒரு ஹோல் டே ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு கண்டக்ட் பண்ணதுல ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து த்ரோ பால்க்கும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அகெயின் திஸ் வாஸ் பேக் 4-5 இயர்ஸ் பேக் ஈஸிலி ஆர் ஈவன் பிஃபோர். அந்த மாதிரி அப்படிதான் தெரிஞ்சது த்ரோ பால்க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவ்வளோ லேடிஸ் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கிடைச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இங்கிலாந்து அந்த குரூப் பெருசாயிடுச்சு. அதனால நிறைய பேர் டேலண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்து விளையாடுறாங்க ஆக்சுவலா. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஃபார் த்ரோ பால் பாரதி. தேங்க்ஸ் வித்யா. சட்டன் ஏரியாவில் கிரிக்கெட், பேட்மிண்டன் அண்ட் த்ரோ பால் எப்போ தொடங்கியது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். காலப்போக்கில் பெண்கள் விளையாட்டை பற்றிய பார்வை எப்படி மாறியுள்ளது என்பதை பற்றிய வித்யாவின் கருத்துக்களை கேட்போம். ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். ஏன்னாக்க நம்மலாம் வந்து சின்ன வயசுல விளையாட போறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எதுக்கு விளையாட்டு, நம்ம படிச்சிட்டோமா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டோமா அப்படின்லாம் தான் நம்ம நிறைய கொஸ்டின். இது பெண்களுக்குன்னு இல்லை, ஜென்ரலாவே நம்ம சின்ன வயசுல நமக்கு ப்ரையாரிட்டி வந்து படிப்பா தான் இருந்திருக்கு. ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ஒரு ஜாலி, ஓகே எல்லாம் முடிச்சிட்டியா, ஓகே நீ போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃப்டர் தாட்டா தான் இருந்திருக்கு. தட் வாஸ் ஃபைன். நம்ம ப்ரையாரிட்டிஸ்க்கு அது இட் ஒர்க்ட். பட் இப்போ நம்ம எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கோம். இன்னைக்கு கட்டத்துல ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ஃபேமிலியா மாறி இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆஃப்டர் தாட்டா இல்லாம ஸ்போர்ட்ஸ் இருக்கா, ஓகே நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் கோச்சிங் போ, அதுக்கப்புறம் டியூஷன் போ, அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதையும் ஒரு ஈக்குவலா நம்ம ஒரு பிளேட்ல வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. பேரண்ட்ஸும் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, சில்ட்ரனும் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ், எமோஷனல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த்னு சொல்லிட்டு பயங்கரமா இவால்வ் ஆயிடுச்சு. அது விளையாடுறது கோர்ட்ல இருக்கிறதுங்கிறத தாண்டி அது நமக்கு என்ன கொடுக்குது, நம்ம வெளில போயிட்டு ஒரு 2 hours விளையாடிட்டு வந்தோம்னா நம்ம எப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஹியூமனா நம்ம வீட்டுல நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் இவால்வ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, என்னோட பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 months அந்த மாதிரி, ஐ மீன் பிரெக்னன்சில ஆப்வியஸ்லி 9 months விளையாட மாட்டோம், அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 months விளையாட மாட்டோம். ஸோ அந்த 1.5 years அப்புறம் விளையாட போறது வந்து எனக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி இருந்தது ஆக்சுவலா. அப்படி போயிட்டு வீட்டுக்கு வரச்சே நம்ம குழந்தைய பாக்குறது, நம்ம வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றதே நம்ம ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் வெரி எசென்ஷியல் எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் விமென் definitely, because we go through so many biological changes also, with it emotional changes in life. So definitely womenக்கு வந்து இன்னி தேதிக்கு இட்ஸ் வெரி எசென்ஷியல் அப்படின்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் பாரதி. கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் முன்னாடி ஒரு ஆஃப்டர் தாட்டா இருந்தது, ஆனா இப்போ அது ஒரு எசென்ஷியல் ஆக்டிவிட்டியா மாறி இருக்கு அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. இப்போ பெண்களை மையப்படுத்தி நடைபெறும் பேட்மிண்டன் அண்ட் த்ரோ பால் டோர்னமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா. ஸோ பேட்மிண்டன் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இப்போ எவ்ரி அதர் வீக் இப்போ ஒரு டோர்னமெண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர், 30 பேர், 10 பேர் அந்த மாதிரி சேர்ந்து விளையாடுற குரூப்ஸ்ல கூட எவ்ரி நவ் அண்ட் தென் எவ்ரி இயர் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சுக்கிறாங்க. அதை தவிர கம்யூனிட்டி வைஸ் தான் இப்போ ரொம்பவே நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு. இப்போ தெலுங்கு கம்யூனிட்டி நடத்துறது, கன்னடிகா நடத்துறது, இப்போ நம்ம ஒரு பிஎஃப்ஜி பேட்மிண்டன் ஃபார் குட்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, அவங்க நடத்துறது. ஸோ எவ்ரிபடி ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி கம் டுகெதர் அண்ட் காம்படிட்டிவ்லி பிளே. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், இப்போ வில்சன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்ப்ரிங் டோர்னமெண்ட், ஆட்டம் டோர்னமெண்ட்னு அவங்க ஒன்று கண்டக்ட் பண்ணி ஓப்பனா யார் வேணா வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க.
அப்புறம் கல்ச்சர் ஃபார் பிரிட்டிஷ் இங்கிலாந்து அசோசியேஷன் CBEA அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய தமிழ்ஸ் கூப்பிட்டு தே கண்டக்ட் ஒன் டோர்னமெண்ட் அகெயின் சம்வேர் இன் கிராய்டன்ல நடக்குது. அது இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி பேஸ்டு. இதுக்கு அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா கிளப்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படின்னா ஒரு கவுண்டிக்குள்ள நிறைய கிளப்ஸ் இருக்கும். கப்புள் ஆஃப் கிளப்ஸ் சொல்லணும்னா சட்டன் அண்ட் ஷீம் நம்ம இருக்கிறது கவுண்டியில அது ஒரு கிளப் இருக்கு. கிராய்டன் ஷட்லர்ஸ்னு ஒன்று இருக்கு. விம்பிள்டன் கிளப்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் கிளப்ல ரிஜிஸ்டர் ஆகி கிளப் மெம்பர்ஸ் வந்து தே பிளே ரெகுலர்லி வீக் டேஸ். அவங்க வந்து வெளியில போயிட்டு அந்த கிளப்பை ரெப்ரசென்ட் பண்ணி லீக் மேட்சஸ் ஆடுறதுங்கிறது அந்த கிளப் டோர்னமெண்ட்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் ஸ்லைட்லி மோர் ப்ரொஃபஷனல் லெவல் வேர் நிறைய பேர் நல்ல ஓரளவுக்கு என்ன சொல்றது ரெகுலரா ஆடுறவங்க, இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க அதுல விளையாடுறாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது லீக்ஸ். அதாவது என்னோட கிளப் வந்து இன்னொரு கிளப் ஊருக்கு போயிட்டு விளையாடுறது. அதாவது சட்டன் வந்து விம்பிள்டன்ல போய் விளையாடுறது, விம்பிள்டன் வந்து கிராய்டன்ல போய் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஃபார் மேட்சஸ் அவே மேட்சஸ் அப்படின்லாம் இருக்கும். அதாவது லொகேஷன் வைஸ் எந்த டிஃபரன்சஸும் இருக்கக்கூடாது, எங்க ஆனாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவன் ஸ்பிளிட் இருக்கு. அது வந்து அடுத்த லெவல். அதுக்கப்புறம் கவுண்டி வந்து சர்ரே, நம்ம இருக்கிறது சர்ரே கவுண்டி. அந்த லெவல்ல வந்து இந்த கிளப்ஸ்ல டியர்ஸ் நிறைய இருக்கு. டியர் 1னா ரொம்ப அடிக்கடி ஆடி ஜெயிக்கிறவங்க, அதுக்கு ரப்பர்ஸ் ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஹையஸ்டா இருக்கிறவங்க வந்து கவுண்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிளா இருப்பாங்க சர்ரே கவுண்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. ஸோ இதுல நல்ல டாப் ரேங்கர்ஸ், இண்டிவிஜுவல் ரேங்கிங் இருக்கு, டீம் ரேங்கிங் இருக்கு, கிளப் லெவல் ரேங்கிங் இருக்கு. ஸோ அதுல நல்ல இண்டிவிஜுவல் ரேங்கிங்ல இருந்தோம்னா நம்ம கவுண்டி லெவல்ல கூட வி கேன் ரெப்ரசென்ட் அண்ட் பிளே அந்த மாதிரி. ஸோ இதுதான் இத்தனை லெவல்ல வந்து பேட்மிண்டனுக்கு எனக்கு தெரிஞ்சு டோர்னமெண்ட் எவ்ரி அதர் வீக் நடக்குது, டெஃபினட்டா நடக்குது. த்ரோ பால்க்கு இட்ஸ் அகெயின் வெரி ரீசெண்ட், இட்ஸ் மோர் அமெச்சோர் ஃபேஸ்ல தான் இருக்கு இப்போ. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் குரூப்பா இனிஷியேட்டிவ் எடுத்து ஆட்ஹாக்கா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றது தான் இப்போதைக்கு நடக்குது. ரீசெண்டா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ITF-ஓட கொலாபரேஷன் லாஸ்ட் இயர் நடந்ததுனால ITF-க்கு எப்படின்னா இந்தியால இருந்து நேஷனல் லெவல் இந்தியன் த்ரோ பால் பிளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ் இங்க வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. ஆக்சுவலா அவங்க தான் ப்ரெசன்டேஷன் எல்லாம் பண்ணாங்க, அவங்க தான் அம்பையர் பண்ணாங்க எங்களை. அதுக்கப்புறம் இட் பிகேம் மச் மோர் வெரி ப்ராமினன்ட் ஸ்போர்ட்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ அப்ராட், இப்போ நார்வே அந்த மாதிரி போலாண்ட் அந்த மாதிரி வேற சில வென்யூல போயிட்டு விளையாடலாம், இங்கிலாண்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறதுக்கு எங்களுக்கு டீம் வேணும் அப்படின்லாம் இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் அகெயின் மோர் இவால்விங் பட் ஆல்சோ ரேப்பிட்லி இவால்விங். நம்ம இன்ட்ரெஸ்டட்னா நம்ம ஆப்வியஸா நீங்க எனக்கு சொல்லலாம், ஐ கேன் ஹெல்ப் எனிபடி இஸ் பிளேயிங் த்ரோ பால், கீன் டு கோ அந்த மாதிரினா we can definitely facilitate right people we can contact and take it forward. அதான் பாரதி. கம்யூனிட்டியில் ஆரம்பித்து கிளப், லீக் அண்ட் கவுண்டி வரை உள்ள எல்லா டோர்னமெண்ட்ஸையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ வித்யா. சசி, நீங்கள் ஆல்ரெடி BCC டோர்னமெண்ட்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி எலாபரேட்டாக சொல்லுங்கள். ஓகே, இந்த கிரிக்கெட் வந்து சேம் வித்யா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேட்மிண்டன் மாதிரியே தான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பரதி. ஸோ நம்ம வந்து லோக்கலா வந்து கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கிளப்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டி, இந்த மாதிரி தான் சேம் கிரிக்கெட்லயும் இருக்குது. பட் ஜஸ்ட் டு ஸ்டார்ட் வித் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி கேம், BCC கம்யூனிட்டி கேம் இது பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிளப் பிடிச்சி, இதர் கிராய்டன் கிளப் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இங்க நம்ம சரௌண்டிங்ஸ்ல. அப்புறம் வந்து ஓவர்டன் கேர்ள்ஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு வந்து ஓன்லி BCC-ல மட்டும்தான் நான் விளையாண்டுட்டேன். BCC-ல வந்து இயருக்கு வந்து 2 times சட்டன் பிரீமியர் லீக்ஸ் அப்படின்னு 2 இருக்கும். அவங்கள BCC-ல உள்ளவங்களே வந்து ஒரு மென்ன வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு கோச்சை வந்து அசைன் பண்ணிருவாங்க. சோ அந்த டீம் வந்து அந்த கோச்சை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டைம் இருக்கிற போதெல்லாம் கிரவுண்டுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ டோர்னமெண்ட் அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்ந்து மெயினா வந்து ஓவர்டன் பார்க்ல நடக்கும், விளையாடுவாங்க. அப்படி BCC-யோட ப்ராசஸ். தேங்க்யூ ஷாசி. BCC டோர்னமெண்ட்ஸ் ப்ராசஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வித்யா, எதிர்காலத்தில் பெண்கள் விளையாட்டின் வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது எப்படி பாக்குறேன்னா இப்போ வந்து ஒரு மாதிரி நம்ம ரொம்ப பீக் எக்ஸ்போஷர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்றேன். எவ்ரி அதர் பர்சன் இப்ப விளையாடுறாங்க. ஆக்சுவலா கோர்ஸ் பிகினர், இன்டர்மீடியேட், வாட் எவர் அட்வான்ஸ்ட், வாட் எவர் லெவல், எல்லாருமே ஒரு ராக்கெட் எடுத்துட்டு சோஷியலாவோ ஃபேமிலியாவோ ஒரு காம்படிட்டிவாவோ விளையாடுறாங்க. இது எப்படி இன்வால்வ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆகுது. அப்ப என்ன ஆயிடும், ஓகே இன்ஜுரி ஆயிடுச்சா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ராக்சர் ஆனாலோ இல்ல ஏதாவது ஒரு லெகமெண்டா இருந்தாலோ நமக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும், இது தேவையா நமக்கு இது விளையாடவே வந்திருக்க வேணாமே அப்படின்லாம் தோணும்.
ஸோ இவால்வ் ஆகிற பட்சத்தில் எஸ்பெஷலி விமன், ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் பிறந்து நம்ம கொஞ்சம் வீக்காலாம் ஆயிட்டு அப்புறம் நம்ம போகும்போது அகெயின் இன்ஜுரியோட பாசிபிலிட்டி இஸ் ஸ்டில் ஹையர். ஸோ இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் அக்கம்பெனி பண்றாங்க பேட்மிண்டனோட, நிறைய பேர் ஒரு குட்டி ஜாகிங் போறாங்க, ஒரு 15-20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒரு ஜாகிங் போறாங்க, நிறைய பேர் யோகா பண்றாங்க. ஸோ நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கான்ஸ்டன்டா நம்ம பாடி அஜிலிட்டி இதெல்லாம் நம்ம கீப் அப் பண்ணிட்டே இருக்கிறப்போதான் நம்ம பேட்மிண்டன் மாதிரியோ இல்ல ஒரு கிரிக்கெட் மாதிரியோ ஒரு த்ரோபால் மாதிரியோ ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து நமக்கு அது லாங் லாஸ்டிங்கா நமக்கு லாங்கிவிட்டி கொடுக்கும். ஸோ என்னோட யோசனையில ஃபியூச்சர் எவால்விங் பத்தி கேட்டீங்கன்னா, விமென் வில் பிகம் மோர் அவேர் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபார் தி ஸ்போர்ட் தேன் ஆக்சுவலி பிளேயிங் தட் ஸ்போர்ட். அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, ஃபேமிலிக்கும் வந்து அவங்க இல்லாம நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன், ஓகே அம்மா விளையாட போறாளா, நம்மளோட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற புரிதல் வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கும் வந்துடுது. அவங்க வந்து அந்த எம்பவர் பண்றதுனால நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னு தோணுது. ஸோ சூஸ் த ஸ்போர்ட்ஸ் வைஸ்லி, கிவ் கரெக்ட் பேலன்ஸ் டைம், அந்த மாதிரி பண்ணும். அப்படிதான் பண்றாங்க நிறைய உமன் நான் கேட்ட வரைக்கும். அதை வந்து நம்ம ஒரு ரிமைண்டரா அடிக்கடி நம்ம சொல்லிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ இல்லை ஒரு வெல் விஷர்ஸ் குரூப்குள்ளேயோ கான்ஸ்டன்ட்லி இது ஓகேவா, யூ கேன் கிவ் தட் மச் டைம் அப்படின்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆஸ் வி பிகம் மோர் ஸ்போர்ட்டி இன் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன் பாரதி. தேங்க்யூ வித்யா. சசி, நீங்கள் இப்போ உங்களோட பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். எதிர்காலம் வந்து மிகவும் நம்பிக்கையா இருக்கும்னே நான் சொல்லுவேன். பெண்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல கலந்து இருக்கிறது வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியே கொடுக்குது. அப்புறம் வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாகுது. இது நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம் இல்ல அப்படி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அம்மா விளையாடுறாங்க நம்ம விளையாடணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷன் கூட தனியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமா. தேங்க்யூ சசி. அடுத்து, நீங்க கூறிய இந்த விளையாட்டுகளை யாராவது தொடங்க விரும்பினால் அவர்கள் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பேசிக்கா பேட்மிண்டன் வந்து நீங்க டெஃபினட்டா இப்ப என் பொண்ணுக்கு வந்து நான் பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேனோ அதே தான் நான் எல்லா விமனுக்குமே சொல்றேன். ஒரு ஃபேமிலியா ஒரு கோர்ட் புக் பண்ணி ஜாலியா போய் விளையாட ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம நிறைய விளையாட தான் நமக்கு அதுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும், நம்ம டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்வியஸா ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத், கம்யூனிட்டி, இதுலலாம் நீங்க சும்மா கேஷுவலா போய் விளையாட ஆரம்பிக்கலாம். அது நல்லா உங்களுக்கு போச்சு அப்படின்னா தென் யூ கேன் சைன் அப் ஃபார் டோர்னமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம டைரக்டா டோர்னமெண்ட் போனோம்னா நமக்கு கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம எப்படி ஆடுவோமோ, நம்மளை சேர்த்துப்பாங்களோன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு அடிஷ்னலா பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல நினைச்சுன்னா, இப்போ நிறைய குழந்தைங்க பேட்மிண்டன் கத்துக்கிறாங்க. ஸோ அவங்க போற கோச் கிட்ட கூட நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோச்சிங் கூட போலாம் ஆக்சுவலா. தேங்க்யூ வித்யா. சசி, நீங்க சொல்லுங்க, கிரிக்கெட்டை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்? சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க உங்களுக்கு பேக் யார்டு இருந்தாலோ கார்டன் இருந்தாலோ கிரிக்கெட்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் பேட் அப்புறம் ஒரு டென்னிஸ் பால் எடுத்துக்கிட்டு வந்து நீங்க ஆரம்பிச்சிடலாம் உங்க குழந்தைங்களோட. அப்புறம் பக்கத்துல உள்ள பார்க்கு அங்க விளையாட ஆரம்பிங்க. ஸ்லோவா நீங்க வெளியில போயிட்டு விளையாடணும்னா ஒரு 1 hour 2 hours விளையாட வேண்டியது வரும். நீங்க உங்க ஃபிட்னஸ் இருந்தாதான், நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தாதான் குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து வெளியில போக ஆரம்பிங்க. நீங்க பிசிசில வந்து ஜாயின் பண்ணிருங்க. அப்புறம் அங்க இருந்தே ஸ்லோவா எதுனா ட்ரைனிங் எது இருந்துச்சுன்னா ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. இதுக்கு பிசிசி வந்து எந்த பேமெண்ட்டும் எடுக்கிறது இல்ல, எல்லாம் ஃப்ரீ தான். இனிஷியலா வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இனிஷியலா நீங்க விளையாடுறதுக்கு முன்னுக்கு வார்ம் அப் எல்லாம் இருக்கும். சோ இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த வார்ம் அப் இதெல்லாம் தேவைப்படுது. நீங்க யாரா இருந்தாலும் சரி பிசிசில வந்து விளையாடுறது வெரி வெல்கம். என்னைய அப்ரோச் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன். வெரி வெல்கம் எப்பயா இருந்தாலும். பாரதி. தேங்க்யூ சசி. நீங்க உங்க பதில்ல வார்ம் அப் பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க. இப்ப வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் இதனோட முக்கியத்துவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்குவோம். நீங்க டச் பண்ண பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி வித் ஏஜ் நீங்க வார்ம் அப் வார்ம் டவுன் பண்றது அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்ம விளையாடும் போது நமக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நம்மளோட பாடியில இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த பெயின் மூலமா நமக்கு சிம்டமா வெளில வருது. ஸோ ப்ரோட்டீன் டாப் அப் பண்றது, வார்ம் அப் வார்ம் டவுன் பண்றது, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிதமா ஒரு பேட்டர்னா இதை செட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு 2 hours கோட் புக் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கீங்களோ,
முன்னாடி ஒரு 5 நிமிஷம், பின்னாடி ஒரு 5 நிமிஷம், ப்ரீ வார்ம் அப், போஸ்ட் வார்ம் டவுன் அப்படின்னு நீங்க கூல் டவுன் எக்ஸசைஸ் பண்றது வந்து ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட், எஸ்பெஷலி நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா. ஏன்னா பாடி வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது. திடீர்னு நம்ம ஓடுவோம், திடீர்னு ஒரு ஷட்டில் வேகமா அடிப்போம், ஒரு டிராப்பை போய் குனிஞ்சு எடுப்போம் அப்படின்லாம் நம்ம பாடி எதுவும் ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்கும்போது அதுக்கு ஷாக் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ண சொல்றது. நிறைய மெட்டீரியல் யூடியூப்ல கண்டென்ட்ல நிறைய இருக்கு ஆக்சுவலா இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ மேபி லிட்டில் பிட் ஸ்லோவா ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் ஹெல்ப் ஃபார் த லாங் டேர்ம். ப்ளஸ் நான் இன்னொன்று என்ன சொல்ல நினச்சேன்னா, பேட்மிண்டனுக்கு வந்து லிஸ் கன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இங்கிலாந்து பிளேயர்ஸ், அவங்க வந்து தே டூ ஒர்க் ஷாப்ஸ் எவ்ரி ட்வைஸ் அ இயர் அந்த மாதிரி. ஒரு சில லொக்கேஷன்ல வந்து ஒர்க் ஷாப் ஒரு டே ஃபுல்லாக புக் பண்ணி நான் அதை அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோல் டே மார்னிங் 9 to evening 5 அவங்க பேட்மிண்டன் சொல்லி கொடுப்பாங்க ஆக்சுவலாக. நீ பிகினராக இருக்கலாம், இன்டராக இருக்கலாம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்க்கு இட்ஸ் பெய்டு ஒர்க் ஷாப் ஆப்வியஸ்லி, பட் இட்ஸ் வர்த் இட். நீங்கள் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறும். நம்மளால இவ்வளோ நல்லா அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, இல்லை காமெண்ட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம் நீங்கலாம் சொல்லுவாங்க. அகெயின் இட் ஹாஸ் வார்ம் அப் ரொட்டீன், வார்ம் டவுன் ரொட்டீன், எந்த அஜிலிட்டி ரொட்டீன், இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இஃப் யூ ஆர் லைக் லிட்டில் பிட் சீரியஸ் அண்ட் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர்னா நீங்கள் கோச்சஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு கூட நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். ஃபிட்னஸுக்காக இன்று நிறைய பெண்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்போர்ட்ஸை தேர்வு செய்து விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கான ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம ஏரியால ட்ரைனிங் மற்றும் டோர்னமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி வித்யா அண்ட் சசி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஓகே, தேங்க்ஸ் பாரதி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஹோப் நானும் சசியும் ஷேர் பண்ணது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் குரூப்பில் இருக்கோம், சட்டன் தமிழ் குரூப்பில். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் வித் எனி திங் வி நோ. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் பாரதி இந்த வாய்ப்புக்கு. சேம் வித்யா சொன்ன மாதிரி த்ரோபால், பேட்மிண்டன், கிரிக்கெட்டுக்கு எனி வித்யாவையும் காண்டாக்ட் பண்ணலாம். வி ஆர் மோர் ஹாப்பி டு ஹெல்ப் தெம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவில் இருக்கோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.